அதிமுகவில் உள்ள இந்த குளறுபடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான வேலைகளை பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிடிவியை அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அமமுகங்கிறதுனால. அவர் எங்களோட கூட்டணியில் இருக்கார். ஸோ நீங்கள் அதில் வந்து தனியாக ஒன்றும் பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லை. ஓபிஎஸும் வைத்தியலிங்கமும் இவங்க வானதி சீனிவாசனை போய் பார்த்ததா அவங்க தகவல் சொல்கிறாங்க. உட்காந்து பேசி முடிச்சிட்டாங்க. வானதி தரப்பில் வானதி யார், சிபி ராதாகிருஷ்ணன், யார் கவர்னர் மூலியமாக எடப்பாடிகிட்ட ஒரு தரப்பு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன் ஃப்யூச்சரில். என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டாலையும் தென் மாவட்டங்கள்லையும் ஓபிஎஸ் டீம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் காலில் கேட்குறோம் கெஞ்சிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களேன்னு கேட்டதுக்கு என்ன காலம் கடந்த செயல்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்ன வார்த்தை. ஆனால் பட் இங்கே ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க, பிஜேபி மூவ் பண்ணிட்டு இருக்கு. பிஎஸ் போட்டிருந்தார் யாரு, டிடிவி மேல அந்த கொடி ஒரே மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி அந்த கரை வேஷ்டி அந்த வழக்கு போட்டிருந்தாரு, அதை வாபஸ் வாங்கிட்டார் இபிஎஸ். பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸுக்கு அவர் ஓகேன்னார். பட் இந்த விஷயத்துல கேரண்டியாக தான் சொல்லணும்ல. இபிஎஸ் அவர் ஒரு மனநிலையில் இருக்கார். நம்ம தான் இந்த கட்சிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். புரியுதுங்களா? நான் அவர் எடுக்கிற முடிவு தான். ஏன்னா ஏற்கனவே 6 பேர் போய் உட்காந்து பேசினாங்க அவர்கிட்ட. எங்க சேலத்தில் அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசினாங்க. கடந்த ஆண்டு திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இதை எக்ஸ்க்ளூசிவா பகிர்ந்தாரு. அதன் பிறகு செய்தி ஊடகங்கள்லயும் வந்தது குறிப்பிடத்தக்கது. நம்ம பேசணும், அதை பத்தி ரொம்ப பேசணும்னு வச்சுங்களேன். ஸோ அதனால அவங்க ஏற்கனவே 6 பேர் பண்ணதை ஒத்துக்கவே இல்லையே. இபிஎஸ் இருந்தா தாங்க பலமா இருந்தா தாங்க அதிமுக அவங்களுக்கு பலன் கிடைக்கும் 2029. புரியுதுங்களா? அதனால நீங்க அதுதான் பலம். அதனால பிஜேபி வந்ததுக்கு ஒரு பலமாக தானே நினைக்கும். ரெண்டாவது அவரோட நீண்ட காலமாக இப்போ தான் எடப்பாடி வந்திருக்காரு. சீனியர்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் பிஜேபிக்கு. அவங்க சேர்றது அவங்களுக்கு பலனாக தானே நினைக்கும். அதோட மாற்றம் இல்லை. 2026 அவங்களாம் சிங்க் ஆகி ஒர்க் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 வணக்கம் சார். ஓபிஎஸ் அணியை சார்ந்த ஒரு நிர்வாகி, ஓபிஎஸ் மற்றும் வைத்தியலிங்கம், அவர் பேரு வைத்தியலிங்கம் ஆகிய முன்னணி நிர்வாகிகளை முன்னிலையில வைத்தே பேசினாரு. நாங்க நிபந்தனையற்ற நாங்க ஆதரவு கொடுக்க தயாரா இருக்கோம், எங்களை இணைச்சிக்கங்க, நாங்க காலில் கூட விட தயாரா இருக்கோம், அப்படி நீங்க சேர்க்கலன்னா 3 எழுத்து கட்சி ஆட்சிக்கு வந்துடும், திமுக ஆட்சி வந்துடும் சொல்லி மறைமுகமா சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது. ஓபிஎஸ் இது சம்பந்தமா திரு இபிஎஸ் அவர்களிடம் பிரஸ் மீட்ல கேட்கும் பொழுது இல்ல காலம் கடந்து விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் மேற்கோள் காட்டினாரு திரு இபிஎஸ் அவர்கள். இப்போது வரக்கூடிய அண்மை செய்தி என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய 26ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். அப்போது நான் சந்திக்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவரு எனக்கு நேரம் கொடுத்துட்டாருன்னா அது மிகப்பெரிய எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன நடக்குது சார் அதிமுகக்குள்ள? இல்ல நீங்க அதான் திருச்சி வர்றாரு பிரைம் மினிஸ்டர். கங்கை கொண்ட சோழபுரத்துல ஃபங்க்ஷனுக்காக வர்றாரு. திருச்சி 26ஆம் தேதி நைட்டு இங்க தங்குறாரு. 27 அங்க போயிட்டு திருப்பி திருச்சி வழியா தான் போறாரு. ஸோ அது ஓபிஎஸும் கேட்டிருக்காரு, இபிஎஸும் கேட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு. அது ஒரு பக்கம். பட் இது என்னன்னா, நீங்கள் அதிமுகவில் உள்ள இந்த குளறுபடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான வேலைகளை பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிடிவியை அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அமமுகங்கிறதுனால. அவர் எங்களோட கூட்டணியில் இருக்காரு. ஸோ நீங்கள் அதில் தனியாக ஒன்றும் பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லை. என்டிஏ கூட்டணியில் அவர் ஏற்கனவே இருக்கிறாருன்னு சொல்லி இபிஎஸ்ட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்ன, எங்களுக்கு ஒதுக்குற அந்த சீட்டில் நாங்கள் அவருக்கு ஷேர் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவர் ரெட்டலையில் நிற்கிறோம்னா அவர் இல்லை, அவர் ஏற்கனவே குக்கர் வச்சுருக்காரு, குக்கர் சின்னத்தில் இருக்கார். ஸோ அவர் நிற்க போகிறாரு அப்படிங்கிறது தான்.
எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா ஒரு 2லேருந்து 3 சீட்டு அவருக்கு தனியாக ஒதுக்கிறதுக்கு பாஜக ஒரு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க. இது ஒரு பக்கம். பட் ஓபிஎஸ் தரப்பு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது அதிமுகக்குள்ள நுழையிறதுக்கு. இந்த விஷயத்த பிஜேபியும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல், ஆமாம், நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 நாட்களுக்குள் ஓபிஎஸும் வைத்தியலிங்கமும் இவங்க வானதி சீனிவாசனை போய் பார்த்ததா ஒரு தகவல் சொல்கிறாங்க. உட்காந்து பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ வானதி தரப்பில் வானதி யாரு, சிபி ராதாகிருஷ்ணன், யாரு, கவர்னர் மூலியமா எடப்பாடிட்ட ஒரு தரப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன் ஃபியூச்சரில். என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டாலையும் தென் மாவட்டங்கள்லையும் ஓபிஎஸ் டீம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். இன்னொரு தகவல், ஏற்கனவே ஐஜி இன்டா இருந்தார் சத்தியமூர்த்தி, இவர் எடப்பாடிக்கு ரொம்ப வேண்டியவர். அவரை போய் பார்த்தாங்க, பேசினாங்க. யாரு, ஓபிஎஸும் வைத்திலிங்கமும் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேசி முடிச்சுட்டாங்க. அடுத்த ரவுண்டு அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்ன சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோமோ அதே தான், நீங்களே பொதுச் செயலாளராக இருந்துக்குங்க. ஏற்கனவே இருந்தது பொருளாளர், யாரு, ஓபிஎஸ் பொருளாளராக இருந்தார். ஆமாம், அவர்கிட்ட ஏற்கனவே 2-3 மாவட்ட செயலாளர் போனாங்க. அவர்கிட்ட யாரோட, ஓபிஎஸோட போனாங்க. பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஆர்னு சொல்லி ஏற்கனவே இருந்தார், ராமச்சந்திரன், குன்னம் ராமச்சந்திரன், அவர் போனார். இப்போ திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் இருந்த வெள்ளமண்டி நடராஜன் போனார். ஆமாம், வைத்திலிங்கம் போனார். இப்போ இதில் வைத்திலிங்கத்துக்கு மாவட்ட செயலாளர் திருப்பி அவருக்கு கொடுக்க போகிறாங்க. தஞ்சாவூர், ஒருங்கிணைந்த தஞ்சாவூர், அவர் ஏற்கனவே ஒருங்கிணைந்த தஞ்சாவூராக இருந்தாருன்னு வச்சுங்களேன். ஸோ அவருக்கு கொடுக்க போகிறாங்க. பட் வெள்ளமண்டி நடராஜனுக்கு மாவட்ட செயலாளர் கிடையாது, அவருக்கு அமைப்பு செயலாளர். ஆனால் பெரம்பலூர் ஆர்டிஆருக்கு திருப்பி அவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்க போகிறாங்க. இது ஒரு டாக் ஓடிடுச்சுன்னு இது எல்லாமே தகவல்களாக போயிட்டு இருக்கு. என்ன, ஆமாம். அதாவது நீங்க சொன்னது தந்தி டிவி பேட்டியில சொன்னீங்க, அதுதான் சொல்றீங்கல்ல. என்ன சொன்ன, நாம அந்த கேள்விக்கு என்ன சொல்றாரு, காலம் பதில் சொல்லும். யாரு, டிடிவி உங்க கூட்டணி காலம் பதில் சொல்லணும்னாரு. நீங்க ஓபிஎஸ் தரப்பு அவங்க காலில் கேட்குறோம், கெஞ்சிரும் அப்படின்லாம் சொல்றாங்களேன்னு கேட்டதுக்கு இல்லை, காலம் கடந்த செயல்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்ன வார்த்தை அது. ஆனால் பட் இங்க ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க, பிஜேபி மூவ் பண்ணிட்டு இருக்கு, டிசம்பருக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும், ஓபிஎஸ் வந்துருவாரு அப்படின்னு ஒரு தகவல். இது பிஜேபி தரப்புல ஒன்று போயிட்டு இருக்கு. ஏற்கனவே எடப்பாடி தரப்புல ஒரு பழைய உளவுத்துறை அதிகாரி இருந்த அவர்கிட்ட போய் பேசி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறதாகவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேசி முடிச்சிட்டதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. என்ன, அதனால நம்ம அதை மறுக்க முடியாது. ஆமா, இந்த 2 தகவலும் உண்மையான தகவல் தான் சொல்றாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க விரும்புவது, முனைப்பு காட்டுவது என்பது எப்படியாவது பஞ்சாயத்து பண்ணி என்னை ஐபிஎஸ் இருக்கக்கூடிய அதிமுக அணியில சேர்த்துருங்கன்னு அவர் சொல்ல வராரா? ஆமா, 100% சார். இப்ப இவர் தானே சார் வழக்கு போட்டு கடுமையான நெருக்கடி தந்துட்டு இருக்காரு. அப்ப அதை வாபஸாவது குறைஞ்சபட்சம் வாங்கணும் இல்ல சார் அவரு? இல்ல, நீங்க ஏதாவது ஒரு கேரண்டி கொடுத்தா தானே வாபஸ் வாங்குவாரு. மினிமம் கேரண்டி கொடுக்கணும்ல. நீங்க ஏதாவது ஒரு கேரண்டி. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நீங்க டிடிவி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. யாரு, இபிஎஸ் போட்டிருந்தாரு. யாரு, டிடிவி மேல அந்த கொடி ஒரே மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி அந்த கரை வேஷ்டி அந்த வழக்கு போட்டிருந்தாரு. அதை வாபஸ் வாங்கிட்டார் இபிஎஸ். பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறப்போ கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸுக்கு அவரு ஓகேன்றார். பட் இந்த விஷயத்துல கேரண்டியா தான் சொல்லணும்ல. மினிமம் எங்க ஆட்களை சேர்த்துங்க, இல்லை என்னைய சேர்த்துங்க, மினிமம் என் பையனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க, இல்ல எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. அந்த நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறதுல இதெல்லாம் அடங்கிருமா? நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க இதெல்லாம் 100% நீங்க டைரக்டா ஓபிஎஸும் இபிஎஸும் உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மீடியேட்டர் யாரும் இருப்பாங்க. என்ன, அந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி அவரை பேர் சொல்றாங்க, அவர் வாய்ப்பா இருக்கான்னு தெரியல. பட் அது ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க இவர் வானதி சீனிவாசன், ஸோ நீங்க அவங்க அந்த மீடியேட்டர் சொல்லிடுவாங்கல்ல. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 26ஆம் தேதி இப்படி ஒரு சீன் நடக்குமா? இப்போ துணை முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜ்பவன்ல பதவியேற்ற பொழுது ஆளுநர், அப்போதைய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் 2 கரங்களையும் தூக்கி
காமிச்சாரு. அது மாதிரி 26ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் இருவருடைய கரங்களையும் பிடிச்சு இல்ல தூக்குவாங்களா இல்ல அப்படின்னு அவ்வளவு எதிர்பார்க்கலாமா? சீக்கிரம் நடக்குமா இல்லை? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒரு ப்ராசஸ் ம். போயிட்டு இருந்துச்சுன்னா ம். எடப்பாடி இந்த வார்த்தை சொல்ல மாட்டார். காலம் ஆ. கடந்த செயல்ங்கிற வார்த்தை ஆம். சொல்லியிருக்க மாட்டார். ஆமா, ஆமா. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து அவர் ஒரு மனநிலையில் இருக்கார். நம்ம தான் இந்த கட்சிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு. புரியுதுங்களா? ம். நான் அவர் எடுக்கிற முடிவு தான். ஏன்னா ஏற்கனவே 6 பேர் போய் உட்காந்து பேசுனாங்க அவர்கிட்ட. எங்க சேலத்தில் ம். ம். அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசுனாங்க. ம். ஸோ அதனால அவங்க ஏற்கனவே 6 பேர் வந்து பண்ணதை ஒத்துக்கவே இல்லையா இபிஎஸ்? இபிஎஸ். ஒத்துக்கவே இல்லை. என்ன அதை வந்து இப்போ வரைக்கும் அவர் மறுத்துக்கிட்டே இருந்தார். ஆனாலும் ம். இப்போ வெளியே வந்து அன்வர் ராஜா ஒத்துக்கிட்டார். அன்வர் ராஜா இந்த வார்த்தை சொன்னார். இப்போ ம்ஹ்ம். ஏற்கனவே 6 மந்திரிகள் போய் பேசுனாங்க, ம்ஹ்ம். எடப்பாடி ஒத்துக்கல, அது என்ன ஆகுது அப்படின்னு ஆனால் மறைமுகமாக பார்த்தா தென் மாவட்டங்கள்லையும் டெல்டாலையும் அதிமுக வீக்கா இருக்கு. ம். அதுல இப்ப எனக்கு மாற்று என்னன்னா, கருத்தே கிடையாது. இப்ப இதுல ஒரு சின்ன குறுக்கீடு சார். பிஜேபி விரும்புமா அதிமுக ஒன்றிணைஞ்சா அவங்களுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு தானே? ஏன் பின்னடைவு? ம். ஏன்னா இப்போ 2 பேர் தலைவர்களும் ஒன்றிணையறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிறதுனால 2 ஜாதிக்கான கட்சின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் இருந்த வரைக்கும் வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடராக வந்து பார்க்கப்பட்டது. இரட்டை தலைமையாக எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டா நீங்க பலமா பார்க்கப்பட்டது. இருந்தா தாங்க பலமா இருந்தா தாங்க அதிமுக அவங்களுக்கு பலன் கிடைக்கும் 2029ல. ம். புரியுதுங்களா? அதனால நீங்க அதுதான் பலம். அதனால பிஜேபி வந்ததுக்கு பலமா தானே நினைக்கும். ரெண்டாவது அவரோட நீண்ட காலமா இப்பதான் எடப்பாடி வந்திருக்காரு. சீனியர்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் பிஜேபிக்கு. அவங்க சேர்றது வந்து அவங்களுக்கு பலனாக தானே நினைக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் 2026 அவங்களாம் சிங்க் ஆகி ஒர்க் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. புரியுதுங்களா? அதெல்லாம் வேண்டாம். ஆனால் 2029 பிஜேபிக்கு ஒரு பலன் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இவங்களாம் ஒன்றாயிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் இல்லாத ஒரு தலைவரில் உருவாக்கி செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆளை உருவாக்கி என்ன பிஜேபி அது வேற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் ஒருவேளை ஓபிஎஸ்ஐ இணைப்பதாக அவர் வந்து ஒப்புக்கொண்டு விட்டால், இப்போ சில நிபந்தனைகள் நிச்சயமாக வைப்பார். அப்போ எந்த பொசிஷன்ல திரு ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இரண்டாவது, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி சசிகலா ஆகியோரை நீக்கியதனால் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் முற்றிலுமாக அதிமுகவை விட்டு பறிப்போய் விட்டன என்ற கருத்து விமர்சையாக பேசப்பட்டு வருகிறது. அது களத்திலும் எதிரொலிச்சிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஓபிஎஸ்ஐ வந்து திருப்பி ரீயூனைட் செய்வது மூலியமாக இழந்த முக்குளத்தோர் வாக்குகளை ஒரு முழுமையாக பெறாவிட்டாலும் ஒரு சொல்லளவாவது பெற முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓரளவு நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம்ல. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வேண்டிய ஆட்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு செலவு குறைச்சிடுவார்ல. என்ன பண்ணுவார்? 2-3 மாவட்டத்தை நீங்கள் பார்த்துக்கங்க, பணம் இவ்வளோ நீங்கள் கொடுங்க. நீங்கள் டிமாண்டுன்னா வெறும் இவர் வந்து பொருளாளராக உடனே இவர் கொடுத்துருவாரு, இவருக்கு கூட இருக்கிற ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் பதவி கொடுத்துருவாரா, வைத்தியத்துக்கு கொடுத்துருவாரு, எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரா? அதெல்லாம் இல்லை. பணம் இருக்குல்லங்க, செலவு இருக்கு. செலவத்தை நீங்கள் செலவுக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்கலாம். ஓபிஎஸ் ஏற்கனவே பாவம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர்கிட்ட உள்ள காசை கொஞ்சம் கேட்கலாம். வைத்தியலிங்கத்திட்ட கேட்கலாம். டெல்டா செலவா நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் டிமாண்டில் ஒன்றா இருக்கும்ல. இன் கேமராவில் பேசுகிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேசுறதுக்கு அது எடப்பாடிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். செலவை குறைச்சிக்குவார். இப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த டூர் பண்ணிட்டு இருக்காருல்ல, இந்த டூரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் பண்ணுறாரு. யார் செலவு பண்ணுறதுலாம் வேலுமணி தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் டெல்டா ஃபுல்லாக வேலுமணி தான் போய் ஒவ்வொரு தொகுதியாக எந்தெந்த பாயிண்ட்டு எங்கெங்கே நிற்கிறதுக்கு எந்த இடத்துல பேசுறது இந்தக்கான விஷயங்கள் எல்லாமே அந்த செலவு எல்லாமே வேலுமணி தான் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அதனால நீ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஓபிஎஸ் சேர்க்கிறதா இருந்தால் பல விஷயங்கள் பேசி முடிப்பாங்க. அதுல மாற்றமே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆமா. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இந்த இணைப்பை ஓபிஎஸ் இயற்கையாகவே நினைக்க விரும்புகிறாரா அல்லது பாஜகவின் தூண்டுதலின் பேராலே அவர் வந்து இணைக்க வந்து ஒரு முற்படுகிறாராங்கிற கேள்வி இருக்கு சார். ஏன்னா கடந்த ஆட்சியிலேயே வந்து நம்ம பார்க்கிறோம், ஓபிஎஸ் தான் எதிராக 11 எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போட்டதை நம்மளால பார்க்க முடியுது. அதன் பிறகு இணைந்தார். அதன் பிறகு இரட்டை தலைமை மாற்றமே இல்லை. இல்ல இல்ல பிஜேபி தூண்டுதல்ல தான் இப்படி பேசுறாரா? 100% பிஜேபி தானே விரும்புது. நீங்க எடப்பாடிக்கு வந்து ஓபிஎஸ் வேண்டாம், கட்சி நம்மள்ட்ட இருக்கட்டும், நம்ம தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். நீங்க இந்த தேர்தலையுமே பாத்தீங்கன்னா தோல்வியா இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவராக தானே இருப்பாரு. அந்த கட்சி தான் நிற்கும். அடுத்தது அவங்க எதிர்கட்சியாக தான் இருப்பாங்க.
ரொம்ப ஒன்றும் வீக்காக இருக்க மாட்டாரு. அவருக்கான பலம் இருக்கும்னு நினைக்கிறாரு. யார்? இபிஎஸ். ஓபிஎஸ் வந்தால் தானே தொல்லை. அவர் தேவையில்லாமல் முண்டுவாங்க. அவர் கிட்டத்தட்ட அவர் பெரிய என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஜாதி பிரமுகராக இருக்காரு. ஓபிஎஸ் பார்க்கப்படுறாரு தென் மாவட்டங்களில். திருப்பி மீண்டும் பவர் ஆகிட்டாருன்னா அவருக்கு ஒரு டிஸ்டர்பாக தான் இருக்கும். யாருக்கு? இபிஎஸ்க்கு. ஸோ அவர் என்னைக்கு விரும்புவார்? அதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க இது அஜெண்டா வந்து பிஜேபி. பிஜேபியோட அஜெண்டா இது. ஒன் ஆஃப் த அஜெண்டால இது. கட்சியை ஒருங்கிணைத்து பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் தான் அது நடக்குது, ஒர்க் பண்ணுது. நிச்சயமா சார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 26ஆம் தேதி வருகிறார். அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஒரு பக்கம் இபிஎஸ் முண்டியடித்து நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்கிறார். மற்றொரு புறம் ஓபிஎஸ் நான் தான் சந்திப்பேன் என்று முண்டியடித்து செல்ல முற்படுகிறார். என்ன நடக்கப் போகிறது? 2018ஆம் ஆண்டு நடந்த அந்த இணைப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் செய்தது போல பிரதமர் மோடி அதே காட்சியை இந்த முறை செய்வாரா, இல்ல என்ன நடக்கும்? இபிஎஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒத்துப்பாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்தமைக்கு. நன்றி வைக்கும். நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.